Hi students, next 11th physics intensity of sound. Intensity of sound அப்படின்னா இப்போ ஒரு சவுண்ட் சோர்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த சவுண்ட் சோர்ஸ் வந்து என்ன பண்ணோம், சவுண்டை வந்து எமிட் பண்ணும். அது வந்து எமிட் பண்ணுறது வந்து எல்லா பாசிபிள் டைரக்ஷன்லேயும் வந்து என்ன பண்ணால் எமிட் பண்ணும். சரி, when a sound wave is emitted by a source, ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த சோர்ஸ்ல இருந்து என்ன பண்ணா சவுண்ட் வேவ் வந்து என்ன பண்ணா எல்லா பாசிபிள் டைரக்ஷன்லயே வந்து இந்த மாதிரி எமிட் பண்ணும். ரெடியா? when a sound waves is emitted by a source, the energy is carried to all possible surrounding points. இப்போ இதில் இருந்து சவுண்ட் வந்து சோர்ஸில் இருந்து எமிட் பண்ணுறப்ப எனர்ஜி வந்து எல்லா பாசிபிள் டைரக்ஷன்லேயும் வந்து என்ன சார் அப்படின்னா கேரி ஆகும். இந்த பிளேஸில் வந்து எனர்ஜி வந்து ஆகும் அப்படி கேரி ஆகுது. சரியா? இப்போ இதில் வந்து நிறைய எனர்ஜி இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம ஆவரேஜ் சவுண்ட் எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். த ஆவரேஜ் சவுண்ட் எனர்ஜி எமிட்டட் ஆர் டிரான்ஸ்மிட்டட் பர் யூனிட் டைம் or per second is called sound power. Sound power அப்படின்னா என்ன சார் அப்படின்னா the average sound energy emitted, average sound energy emitted or transmitted, transmitted ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு transmitted per unit time. ஒரு யூனிட் டைம்ல எவ்வளவு எனர்ஜி வந்து எமிட் பண்ணுது, எவ்வளவு எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு சொல்றது தான் வந்து என்ன சார்னா சவுண்ட் பவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ the intensity of sound is defined as the sound power transmitted per unit area taken normal to the propagation of the sound waves. இப்போ sound power transmitted per unit area. இப்போ வந்து என்ன சார் அப்படின்னா இன்டென்சிட்டி வந்து என்ன சார்னா I அப்படிங்கிற இடத்துல மென்ஷன் பண்ணணும். இது வந்து என்ன சொன்னா சவுண்ட் பவர் டிவைடட் பை யூனிட் ஏரியா. சரியா? இதுதான் வந்து என்ன சொன்னா இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டியோட டெஃபினிஷன் the intensity of sound is defined as the sound power transmitted per unit area. ஒரு யூனிட் ஏரியால சவுண்ட் பவர் வந்து எவ்வளவு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்றது தான் வந்து என்ன சொன்னா இன்டென்சிட்டி. அப்ப இது ஒரு ஏரியா. இப்ப இங்க ஒரு ஏரியா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஒரு ஏரியா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3 இந்த மாதிரி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்தோம்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் சவுண்டு பவர் வந்து இங்கே டிரான்ஸ்மிட் ஆகுது இந்த ஏரியாவில். இதில் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் சவுண்டு பவர் டிரான்ஸ்மிட் ஆகும். இது வந்து நான் சொன்னால் இன்னும் லெஸ் நம்பர் ஆஃப் சவுண்டு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ். இது வந்து distance 1, distance 2, distance 3. இது ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3. இந்த 3 ஏரியாவில் 3 வந்து நம்ம டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? இப்போ அந்த இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா நம்ம சொல்லிட்டோம். இன்டென்சிட்டி I is equal to power of the source, sound source divided by area. சரியா? இப்போ I is equal to power of the source. அது வந்து பவர் வந்து என்னன்னு சொல்றோம்னா P divided by area. இந்த இதுக்கான ஏரியா வந்து என்ன சார் அப்படின்னா ஏரியாக்கான ஃபார்முலா வந்து 4πr². என்ன வந்துச்சுன்னா 4πr². ஏரியாக்கான ஃபார்முலா 4πr². ரைட்டா? சரி, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து செகண்ட்னால அது வந்து என்ன சொன்னா 2r. இது தேர்ட் டிஸ்டன்ஸ் வந்து 3r. இப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இன்டென்சிட்டி வந்து நான் ஃபார்முலா வந்து என்னது I is equal to P divided by 4πr². இங்கே வந்து ஆரோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சார்னா r தான். அப்போ என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஏரியாவோட இன்டென்சிட்டி வந்து என்ன சார்னா I is equal to P divided by 4πr². அடுத்த செகண்ட் இந்த ஏரியா எடுத்துக்கோ. இந்த ஏரியாவில் வந்து என்ன சொன்னா பவர் செகண்ட் இதில் வந்து என்ன செகண்ட் ஏரியாவில் என்ன இன்டென்சிட்டி இருக்குன்னு பார்க்கணும். I is equal to P divided by இங்கே பார்த்தீங்கன்னா ஆறுங்கிற இடத்துல என்ன சார்னா 2r சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ என்ன வரும்
4 by 2r whole square. Next, I is equal to p divided by 4 pi. இது 2 square பண்ணா 4, r square பண்ணா r square. r square into 4. இந்த 4 வந்து நான் முன்னாடி கொண்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சார்னா ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டி. சரியா? அது I. அப்ப I is equal to என்ன சார் அப்படின்னா I divided by 4. இப்போ செகண்ட் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு இன்டென்சிட்டி வந்து என்ன சார்னா p divided by 4 pi r square. செகண்ட் இதோட ஏரியாவோட இன்டென்சிட்டி வந்து என்ன சார்னா I divided by வந்து என்ன சார்னா 4. இத வந்து that is equal to I. ஃபர்ஸ்ட் இதுக்கு I, செகண்ட் இதுக்கு I divided by 4 அப்படினா. இப்போ தேர்ட் ஏரியா வந்து நம்ம என்ன வரோம் அப்படினு பார்த்தோம் அப்படினா r டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு சார் இருக்கு அப்படினா 3r இருக்கு. அப்ப என்ன வரும் I is equal to p divided by a. இப்போ இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். I is equal to p divided by 4 pi rங்கற இடத்துல என்ன பண்ணனும் 3r அப்படினு நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 4 pi 3r whole square. இப்போ இத பண்ணோம்னா I is equal to p divided by 4 pi r square plus r square 3 square பண்ணா எவ்வளவு வரும் 9 வரும். இந்த 9 முன்னாடி போட்டோம்னா I is equal to p divided by 9 into 4 pi r square. இந்த டேர்ம் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் இது I. இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா I is equal to I divided by 9. இது வந்து தேர்ட் ஏரியா. இங்க எவ்வளவு சார் இருக்கும் அப்படினா I divided by 9. இப்போ இந்த மாதிரி இன்டென்சிட்டி வந்து என்ன சார் அப்படினா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக வந்து என்ன ஆகுதுன்னா என்ன டிக்ரீஸ் ஆகுது. இங்க பாரு I ல இருந்தது 2r டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்றப்ப I divided by 4, 3r டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா I divided by 9. இந்த மாதிரி வந்து என்ன சொன்னா டிக்ரீஸ் ஆகும். சரியா? சரி. For a particular source, that means a fixed source எடுத்துக்கிறோம். But the sound intensity is inversely proportional to and then as a distance, as a square of distance from the source. இப்போ பாரு இந்த சவுண்ட் சோர்ஸ் வந்து என்ன சார்னா ஃபிக்ஸ்டா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படினா இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா I is equal to p divided by pi r square. இப்போ இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட். அப்ப I is directly proportional to 1 by r square. இதுதான் நம்ம சொல்றோம். சரியா? For a fixed source, the source sound intensity is inversely proportional to square of the distance from the source. So this is known as inverse square law of sound intensity. இதுதான் inverse square law of sound intensity. That's all. Next வந்து loudness of sound. இப்போ intensity of sound பார்த்தோம். Next topic loudness of sound. Loudness of sound. சரி. இப்போ two sound source இருக்கு. Two sounds with the same intensity same இருக்கிற இத வந்து நம்ம எடுத்துக்கணும். Two sounds with the same intensities need not have the same loudness. இப்போ ரெண்டு இது வந்து சவுண்ட் சோர்ஸ் எடுத்துக்கிறோம். அதோட இன்டென்சிட்டி சேமா இருந்தாலும் அதோட லவுட்னஸ் வந்து என்ன சார் அப்படின்னா சேமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பலூன் பலூனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், பலூனை வெடிக்க வைக்கிறோம். அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூமுக்குள்ளே பலூனை வெடிக்க வச்சா எவ்வளோ சவுண்ட் வரும், அப்போ லவுட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே வந்து ஒரு மார்க்கெட்டில் நம்ம வந்து இது பண்ணுறோம், அதே பலூனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணலாம் சவுண்டு வந்து அது லவுட்னஸ் வந்து கம்மியாக கேட்கும். இப்போ சவுண்டோட இன்டென்சிட்டி சேமாக இருக்கிறத டூ டிஃப்ரெண்ட் இதில் பிளேஸில் நம்ம இது பண்ணுறோம். அப்போ பிளேஸில் இது பண்ணுறப்ப அங்கே லவுட்னஸ் வந்து என்ன சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது டூ சவுண்ட்ஸ் வித் சேம் இன்டென்சிட்டிஸ் நீட் நாட் ஹேவ் த சேம் லவுட்னஸ். ரெண்டும் வந்து ஒரே லவுட்னஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்காது, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இப்போ பார்த்தா அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா if the intensity of sound is increased then the loudness also increases. இப்போ
இப்போ இன்டென்சிட்டி வந்து என்ன பண்ண இன்க்ரீஸ் பண்ணோம்னா லவுட்னஸும் வந்து என்ன சொன்னால் இன்க்ரீஸ் ஆகும். பட் as additionally not only does intensity matter, the internal and the subjective experience of how loud a sound is, that is the sensitivity of the listener also matters here. இப்போ பார்த்தா அப்படின்னா சவுண்டு பார்த்தோம்னா இன்டென்சிட்டி பார்த்தோம்னா சேமாக இருந்தாலும் லவுட்னஸ் வந்து நான் சொன்னால் சேமாக இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. இப்போ அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த லிசனரை பொறுத்தும் இருக்கும். லிசனருக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு சிலருக்கு வந்து என்ன சொன்னால் சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஈஸியாக அவங்களோட இயர் வந்து ஈஸியாக சவுண்டை வந்து சென்ஸ் பண்ணிடும். அப்போ லவுட்னஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக தெரியும். ஒரு சிலருக்கு வந்து என்ன சொன்னால் அதை சென்ஸ் வந்து லிசன் பண்ணுறது வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அவங்க லவுட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ லவுட்னஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா the loudness of sound is defined as the degrees of sensation of the sound produced in the ear. இப்போ பார்த்தோம்னா the degrees of sensation of the sound produced in the ear. இயரில் வந்து என்ன சொன்னால் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து சென்ஸ் பண்ணுறது. அந்த டிகிரிஸை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா லவுட்னஸ் அப்படின்னு சொல்லி perception of sound by the listener அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதான் வந்து என்ன சார் அப்படின்னா loudness of sound. அதுக்கான டெஃபினிஷன். ஓகே, தேங்க்யூ.